Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஜூலை 28 and 29 கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரூபாய் 100 கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டிய இந்தியர்களின் எண்ணிக்கை 2025-26 எவ்வளவு உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 576ஆக உயர்ந்திருக்கு. என்ன அப்படின்னா 100 கோடிக்கு மேல வருமானம் ஈட்டிய இந்தியர்களோட எண்ணிக்கை. இது 2024-25ல எவ்வளவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 415 இந்தியர்களாக இருந்தவங்க இப்போ வந்து 576 உயர்ந்திருக்கிறாங்க. அடுத்து உலக இயற்கை பாதுகாப்பு நாள் எந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 28 தான் உலக இயற்கை பாதுகாப்பு நாள். அடுத்து 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் பளு தூக்குதலில் 65 கிலோ எடை பிரிவில் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா முத்துப்பாண்டி, தூத்துக்குடியை சேர்ந்தவர். அவர் தான் 65 கிலோ எடை பிரிவில் வென்ற இந்திய வீரர். போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட்லாந்தினுடைய கிளாஸ்கோ நகர்ல தான் நடைபெற்றது. மகளிருக்கான பளு தூக்குதலில் 53 கிலோ எடை பிரிவில் இந்தியாவினுடைய ஞானேஸ்வரி யாதவ் வின் பண்ணியிருக்காங்க. மென்னில் பார்த்தோம்னா ராஜா முத்துப்பாண்டி அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. உமன்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ஞானேஸ்வரி யாதவ் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவிலிருந்து தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஷா சிங் அப்படின்றவங்க தான் இந்தியாவிலிருந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தான் இவங்க தங்கம் வென்றிருக்காங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 40 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சீனாவினுடைய ஹங்சோ நகரில் தான் நடைபெற்றது. மற்றொரு இந்திய வீராங்கனையான மனுபாகர் 28 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஷா சிங் அப்படின்றவங்க தான் தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் எண்ணிக்கையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பின்னுக்கு தள்ளி முன்னணியில் இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய். அவங்க தான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் எண்ணிக்கையில் ராகுல் காந்தி, மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பின்னுக்கு தள்ளி இவங்க முன்னணியில் இருக்கிறாங்க. அடுத்து மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்காக எந்த பொருளாதார நிபுணர் தலைமையில் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படின்றவரோட தலைமையில தான் குழு அமைச்சிருக்காங்க. 6 பேர் கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு இது. எத்தனை உறுப்பினர்கள் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 6 உறுப்பினர்கள் கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு இது. அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக எந்த தடுப்பூசி மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்று பயன்பாட்டுக்கு வந்துள்ளது? கியூ டெங்கா அப்படின்ற தடுப்பூசி தான் மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஜப்பான், பிரேசில் உள்பட 40க்கும் அதிகமான நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது தான் இந்த கியூ டெங்கா அப்படின்ற தடுப்பூசி. அடுத்து பார்த்தோம்னா வெப்ப ஆற்றலை மின்சாரமாக மாற்ற உதவும் சாதனம் எது? தெர்மோகஃபின் அப்படின்றது தான் வெப்ப ஆற்றலை மின்சாரமாக, அதாவது தெர்மல் எனர்ஜியை கரண்ட்டாக எது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோகஃபின் அப்படின்றது தான் சேஞ்ச் பண்ணுது. காமன்வெல்த் விளையாட்டில் தங்கம் வென்ற முதல் இந்திய பேரா வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷர்மிளா தன்கர் அப்படின்றவங்க தான் முதல் இந்திய பேரா வீராங்கனை, தங்கம் வென்றிருக்காங்க காமன்வெல்த் விளையாட்டில். மகளிருக்கான பாரா குண்டு எறிதலில் F57 பிரிவில் இந்தியாவினுடைய ஷர்மிளா தன்கர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஷில்பா ஷைலா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. காமன்வெல்த் விளையாட்டில் தங்கம் வென்ற முதல் இந்திய பேரா வீராங்கனை யாருன்னு பார்த்தோம்னா ஷர்மிளா தன்கர் அவங்க தான். ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவினுடைய சர்வேஷ் குஷாரே அப்படின்றவங்க 2.25 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளி பதக்கம் வென்றார். பளு தூக்குதலில் ஆடவருக்கான பளு தூக்குதலில் 79 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் வல்லூரி அஜயபாபு 330 கிலோ எடையை தூக்கி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எங்க நடைபெறுதுன்னு நமக்கே தெரியும். ஸ்காட்லாந்தினுடைய கிளாஸ்கோ நகர்ல நடைபெறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.